நம்ம அழகாக தான் இருக்கோம் அப்படிங்கிற கொஞ்சம் நெஞ்ச செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூட எனக்கு பார்லர் போனால் போயிடும். டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஃபேஸ் டேன் ஆயிருக்கு, முடி ட்ரையாக இருக்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு மனசெல்லாம் புண்ணாக போயிடும். ஆனாலும் இன்றைக்கி போயிட்டு ஒரு த்ரெட்டிங் ப்ளோ ட்ரைனாக பண்ணிவிட்டு அழகாக ஒரு டிரான்சிஷன் போட்டால் பெங்களூர்லேருந்து திருநெல்வேலியில் இருப்பேன். ஒரு நாட்டின் பிரதமர் கூட இத்தனை வாட்டி பக்கத்து நாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்னமோ திருநெல்வேலி எனக்கு அடுத்த ஸ்டாப் மாதிரி, தூங்குனா பெங்களூர், எந்திரிச்சா திருநெல்வேலி மாதிரி ஒரே ரவுண்ட்ஸ் மோடில் தான் இருப்பேன். ஆனால் இந்த வாட்டி எங்கள் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் கல்யாணம், அதனால் மிஸ் பண்ணாமல் போயிடணும்னு வந்தேன். ஏதாட்டி ஃபங்க்ஷனாக தான் இந்த பெட்டிக்குள்ளே பல வருஷமாக தூங்கிட்டு இருந்த இந்த சேலை எடுத்து கெட்டுறது. இந்த வைக்கையிலே இதை கெட்டி முடித்த பிறகு நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே என்னோட எல்கேஜி கிளாஸ்மேட் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவளுக்கே எல்கேஜி போகிற அளவுக்கு பையன் வந்தாச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் வெல்கம் டு த ஃபேமிலி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக நான்வெஜ் கல்யாண வீட்டில் சாப்பிட்டாலும் இந்த வெஜ்ஜு சாப்பாடில் ஒரு 4-5 கூட்டம், அந்த அப்பளம் சாம்பாரை நுறுக்கி சாப்பிட்ற டேஸ்ட், அதுலேயும் இந்த உப்போட ஃபஸ்ட்டாக ஒன்று வைப்பாங்க, அது பேர் மறந்துட்டு, ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு காஸ்டியூம் சேஞ்சை போட்டுட்டு அப்படியே காரில் அடுத்த லொக்கேஷன் கிளம்பியாச்சு. அது என்னங்கிறது நாளைக்கு.